Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழ செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்ல 5 இயர்ஸ் BA LLB டிகிரிக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றதுன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து full information நீங்க கேதர் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா லீகல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல போட போறோம். சோ அப்பப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 5 இயர்ஸ் BA LLB அஃபிலியேட்டட்க்கு அப்ளை பண்ணனும்னா இந்த வெப்சைட் குள்ள வரணும். இந்த வெப்சைட் உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். TNDALU வெப்சைட். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து லா அட்மிஷன் 2025-26 இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டா இருக்குதோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்க படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க உங்க மொபைல் நம்பர் கொடுத்து, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ண பிறகு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எல்லாமே என்டர் பண்றதுக்கு இந்த ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல முக்கியமா இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க கொடுக்குறீங்க இல்லையா தர கட் ஆஃப் மார்க், அந்த மார்க்கின் அடிப்படையில மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து வழங்குவாங்க. ஸோ அந்த மார்க்கை வந்து கரெக்டா வந்து நீங்க என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ் இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகள் இருக்கு இல்லையா, இது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜ் தானே கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் வந்து வரும். அந்த காலேஜுடைய லிஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். டோட்டலா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 26 காலேஜஸ் இந்த இயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டறை பெரும்புத்தூர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், இது சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி, இது 15 காலேஜஸுமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கிற சரஸ்வதி லா காலேஜ், அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் இருக்க மதர் தெரேசா லா காலேஜ், அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல இருக்கிற GTN லா காலேஜ், அதுக்கப்புறம் திருப்பூர்ல இருக்கிற KMC காலேஜ் ஆஃப் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற லா காலேஜ், அதுக்கப்புறம் தங்கப்பழம் லா காலேஜ் தென்காசியில் இருக்கு, அதுக்கப்புறம் துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன் மட்டும் டியூட்டிகரியன்ல இருக்கு, அதுக்கப்புறம் முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரியில் இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SKP லா காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்கு, அப்புறம் ஸ்ரீ ஐசக் நியூட்டன் லா காலேஜ் நாகப்பட்டினம்ல இருக்கு, அந்தமான் லா காலேஜ் தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த 26 காலேஜில தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. இதற்கான ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்துட்டு இங்க இருக்கு இல்லையா கிளிக் ஹியர் சொல்லிட்டு அப்ளை இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல என்னென்ன டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேமு, உங்களுடைய SSLC மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல எந்த ஸ்பெல்லிங் இனிஷியல் எப்படி இருக்குதோ அதே போலதான் இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் SSLCல இருக்கிற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியா உங்க கையில இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடியா கொடுங்க. வேற யாருடையதும் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அட்மிஷன் போடுற வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் இந்த மொபைல் நம்பர், இமெயில் வழியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாலும் சரி, இல்லை வேற யாருக்கிட்ட சொல்லி பண்ணாலும் சரி, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுடைய எந்த மொபைல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த இதுவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிட்டு லாகின் சொல்லிட்டு கொடுங்க. இப்போ உங்களுக்கு மெயிலில் அல்லது மெசேஜில் வந்துட்டு
உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அதை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண யூஸ் பண்ண மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு ஜெண்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் கார்டியனுடைய நேமு, தாய் பாதுகாவலருடைய நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜியன் என்னவோ ரிலீஜியன் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியுடைய என்ன இது கேட்டகரியில் இருக்கீங்க, குறியீடு கேட்டிருக்காங்க, கேஸ்ட்டு, அந்த கம்யூனிட்டியில் என்ன கேஸ்ட்டுன்றதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியனா இல்லை அதர்ஸான. இந்தியன்னா இந்தியன் கொடுத்துருங்க, ஆல்ரெடி அது இந்தியனில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி வந்து ஜென்ரலில் படிச்சிங்களா, தமிழ்நாட்டில் ஹெச்எஸ்சி வந்து வெக்கேஷனல் குரூப்புன்னு இருக்குல்ல, அதை படிச்சிங்களா, இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா, ஐஎஸ்சியில் படிச்சிங்களா, இல்லை வந்து 3 years டிப்ளமோ 10th முடிச்சுட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா, இல்லை பாலிடெக்னிக்கு, அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாசிங் தேர்ச்சி பெற்றுள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குவாலிஃபை, அவங்களுடைய ஹெச்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா 12th, அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பாசிங் மந்த்து அந்த இயரை வந்து இந்த கேலண்டரில் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து ரெகுலரில் படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களான்றத கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சியும் ரெகுலரில் படிச்சிங்களா, ப்ரைவேட்டில் படிச்சிங்களான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி வந்து தமிழில் படிச்சிங்களா, இல்லை வந்து இங்கிலீஷா, இல்லை அதர்ஸா, இதில் எதை படிச்சிங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுறதுக்கான உங்களுடைய அட்ரெஸ்ஸு, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, சிட்டி, இது எல்லாமே வந்து பின்கோடு, இது எல்லாமே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து கவனித்து நீங்கள் போட வேண்டியது இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் ஃபார் எலிஜிபிள் பர்பஸ். என்னென்னா உங்களுடைய 6 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, 6 சப்ஜெக்டுடைய மார்க்குமே வந்து கால்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 600 மொத்த மதிப்பெண் உங்களுக்கு. அந்த 600ல் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆகிடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 555 நான் போடுறேன்னா இங்கே வந்து 92.50 கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டருக்கு SC ST கேட்டகரிக்கு வந்து 40% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதர்ஸ் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45% இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த காலம் கொடுத்துருக்காங்க, வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த செகண்ட் காலம் தான் உங்களுடைய சீட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ், உங்களுடைய லாங்குவேஜை தவிர்த்து மற்ற 4 பேப்பர் ஸ்கோர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த 4 பேப்பருடைய மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 400. இப்போ வந்து இதில் வந்து 356 நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். இதில் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணது என்னென்னா இந்த கட் ஆஃபை மேலே போட்டுட்டு மேலே இருக்கிற கட் ஆஃபை கீழே போட்டுட்டாங்க, இல்லைனா வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரே கட் ஆஃப் போட்டுட்டாங்க. இது வந்து ஒன்லி வந்து எலிஜிபிள் பர்சன்டேஜுக்கு தான் இதை எடுத்துக்கிறாங்க. இதில் போட வேண்டிய கட் ஆஃப் வந்து மிக முக்கியம். அதுக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிற மாதிரி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த கட் ஆஃப் கால்குலேஷனில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதால. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென், சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா வந்து டிசபிள் பர்சனாக இருக்கீங்க, இதில் ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அதை கொடுத்துங்க. இல்லை நான் எதுலேயுமே ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 1, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 2 இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இப்போதைக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லலை. ஓகேங்களா? டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்பொழுது அதை பற்றி டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் டங் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய இதை கொடுத்துங்க. உங்களுடைய பேரண்ட் அண்ட் கார்டியனுடைய மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க, இயர்லி இன்கம் கிடையாது. இதில் வந்துட்டு உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய மந்த்லி இன்கம் என்னவோ அதை வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், உங்களுடைய இருக்கிற இடத்துடைய சிவில் ஸ்டேட்டஸ், அது வந்து கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, இல்லை அதர்ஸா, இதில் எதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, கார்பரேஷனா, முனிசிபலா, டவுன்ஷிப்பா, இது எதுவோ வருதோ அதை வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர் யூ ஏ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா எஸ்ன்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இந்த 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வருவீங்க. அது அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து தனியான கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் கண்டினியூஸாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கான காலம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இஎம்ஐஎஸ் நீங்கள் எப்படி ஆன்லைனில் எடுக்கணும்னு தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ போடுங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சுங்க, எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, அதனுடைய பிளாக்கு, ஸ்கூல் நேமு, ஸ்கூல் டைப்பு எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து கவர்மெண்ட்டில் படிக்கல ப்ரைவேட்டில் தான் படித்தேன்னா இன்னும் கொடுத்துருங்க, அந்த காலம் உங்களுக்கு ஷோ ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஆர் யூ வில்லிங் டு பி கன்சிடர் ஃபார் மெரிட் சீட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் த அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ் fees as fixed by the government committee in previous academic year 85,000 per year. அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 15 இருக்கு இல்லையா, அந்த 15 காலேஜஸில் உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து சீட் கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் சீட் அலாகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஹையான கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிரும். லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹையான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் பப்ளிஷ் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எம்ஓபி கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த எம்ஓபி கவுன்சிலிங் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ஒன்லி அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட், கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கலன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் அஃபிலியேட்டடில் உங்களுக்கு வந்து சீட்டு வந்து கொடுப்பாங்க, எஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான். இல்லைனா வந்து கவர்மெண்ட் காலேஜில் உங்களுடைய கட் ஆஃப்க்கு வந்து சீட் கிடைக்கலன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சீட்டானது அலாகேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 85,000 வந்து வருன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வந்துட்டு படித்தா கவர்மெண்ட் காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இல்லை எங்களால் வந்து ப்ரைவேட் அஃபிலியேட்டடில் வந்து செலவு பண்ண முடியாது, 85,000 பர் இயருக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இது எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து 26 காலேஜஸ் டோட்டலாக வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. அப்படி இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் படிக்க விரும்பலை, ஒன்லி வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும்னா இந்த இடத்துல நோ கொடுத்தீங்கன்னா ஒன்லி வந்து 14 காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் வேணும்னா கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 14 காலேஜஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இந்த 14 காலேஜ் வந்து நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இப்போ ராமநாதபுரம் உங்களுக்கு ஓகேனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துங்க. ரெண்டாவது தருமபுரி ஓகேனா தருமபுரி வந்து கோயம்புத்தூர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து புதுப்பாக்கம் ஓகேனா புதுப்பாக்கம் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் அஃபிலியேட்டில் கிடைச்சாலும் ஓகே தான் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 26 காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஹையான கட் ஆஃப்னு சொல்கிறீங்களே என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 85 above
83 85 அபோவ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிடும். ஆனால் வந்து பிலோ 80 60 அபோவ் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது, கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். அப்போ அது மாதிரி இருக்கவங்க வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக சேரத்தை விட ப்ரைவேட்டில் வந்துட்டு மெரிட் பேஸில் கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாகும். அதுதான் வந்து பெர் இயருக்கு வந்து 85,000 உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. மஸ்ட்டு உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்துக்குங்க. 1 or 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ அழுத்தி நான் சொல்கிறேன்னா, ரெண்டாவது கரெக்ஷனுக்கான விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணலைன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் சஃபர் ஆனாங்க. ஸோ யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண அத்தனை டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். ஓகே கொடுத்துடுங்க. நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். இந்த பேஜ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் தான் இது. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 15 KBக்குள்ளே தான் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 10 KBலேருந்து 15 KBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவில் இருந்தால் கொஞ்சம் டீசன்ட் மேனராக நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சரை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதே சைஸு அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு கொடுத்து அந்த அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அப்லோட் சிக்னேச்சர்னு கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே. அதுக்கப்புறம் அப்லோட் சிக்னேச்சர் இருக்கும், சிக்னேச்சர் கொடுத்துங்க. காமனாக வந்து என்னென்னலாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து அப்லோடு SSLC மார்க் ஷீட்டை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10 KB முதல்ல 250 KB வரையில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸு என்ன ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய 12th மார்க் ஷீட்டுக்கான சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 500 KBஸ்க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் சொல்லியிருக்காங்க அப்லோட் HSC ஈக்குவலண்ட் மார்க் ஷீட் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செய்க. அதாவது மார்னிங்கே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் வரலன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிசல்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லேயே வந்து டெம்பரவரி மார்க் ஷீட் கொடுத்தாலும் அதையும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணலான்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். ஃபார்மேட்டு சேம் ஃபார்மேட்டு தான். இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கலையோ அதுக்கு பதிலாக ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அந்த ரிக்வஸ்ட் லெட்டருடைய ஃபார்மேட் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். லாஸ்ட் இயர் 3 இயர்ஸோடது, நீங்கள் 5 இயர்ஸ்க்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதுக்கான ஃபார்மேட்டு அது சைஸு சேம் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் எந்த ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷனோ 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்குமோ நான் வந்து கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான காலம் வந்து காமிச்சிருக்கும். இதில் வந்து நோட் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா
The applicants need not submit any hard copy of the application from the post in person. நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வந்து போஸ்ட் மூலயமாவோ இல்லை பை டைரெக்டாவோ நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நேரில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. முழுக்க ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே போதுமானது. அதோட நீங்கள் வந்து அட்மிஷன் அப்போ தான் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட் காப்பியை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ண பிறகு சப்மிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு எந்த பேஜுக்கு போகணும்னா பேமெண்ட் பேஜுக்கு தான் போகும். பேமெண்ட் பேஜுக்கு இப்போதைக்கு நான் போகல, ஏன்னா உங்களுக்கு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பேமெண்ட் பேஜுக்கு போகணுன்னே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ இல்லை ஏடிஎம் கார்டோ டெபிட்டோ யூபிஐயோ எது வேணாலும் கியூஆர் ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணும்போது நெட்ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இன்கேஸ் ஏதாச்சும் எரரால் பேமெண்ட் வந்து டிலே ஆகுது இல்லை பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 24 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் லாகின் பண்ணி. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்து அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் சோயலில் ஃபில் பண்ணனாலும் இதில் ஒரு சில சேஞ்சஸ் தான் வந்து வருமே கண்டி, நிறைய சேஞ்சஸ் வராது. ஸோ இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் வந்து ஆனர்ஸ்க்கும் வந்து சோயலுக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை உடனே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.